நீதிமொழிகள் 22:2. ஐஸ்வர்யவானும் தரித்திரனும் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார்கள், அவர்கள் அனைவரையும் உண்டாக்கினவர் கர்த்தர். அனைவரையும் உண்டாக்கினவர் கர்த்தர் அப்படின்னா நல்லா கவனிங்க. கர்த்தர் இதை நம்ம ஆட்கள் படிக்கும்போது எப்படி படிக்கிறாங்கன்னா சேர்த்து படிக்கிறாங்க. சேர்த்துன்னா என்ன? பணக்காரனையும் கர்த்தர் தான் உண்டாக்கினார், ஏழ்மையானவனையும் கர்த்தர் தான் உண்டாக்கினார், மனுஷனாக உண்டாக்கினார். ரெண்டு பேரையும் தேவன் மனிதனாக படைத்தார். தேவன் மனிதனாக படைத்ததில் ஒருத்தன் பணக்காரனாக இருக்கான், ஒருத்தன் யாராக இருக்கிறாங்க? ஏழையாக இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒருவர் சந்திக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் உண்டாக்கினவர் கர்த்தர். கர்த்தர் தான் இவங்களை உண்டாக்கினார். ஆனால் நம்ம ஆட்கள் அதுக்கு தர்ற விளக்கம் என்னென்னா, கர்த்தர் தான் ஒருத்தனை பணக்காரனாக உண்டாக்கியிருக்கிறாரு, கர்த்தர் தான் ஒருத்தனை ஏழையாக என்ன பண்ணியிருக்கிறார்? உண்டாக்கியிருக்கிறார். பாருங்கள், கர்த்தர் செல்வத்துக்கு பின்னாடி கர்த்தர் இருக்கிறாருன்றதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இவங்க என்ன கனெக்ட் பண்ணிடுறாங்கன்னா, ஏழைகளும் கடவுளின் ஏற்பாடு தான், ஏழ்மைத்தனமும் அது சிலருக்கு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க வாங்கி வந்த வரம். பேசும்போது சொல்கிறாங்க இல்லையா, நான் வாங்கி வந்த வரம் அப்படின்றாங்க. ஸோ சில பேர் இதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, ஓ பணக்காரராக இருக்கிறது சில பேருக்கு கடவுள் கொடுத்த வரம், நமக்கு ஏழையாக இருக்கிறது, கஷ்டப்படுறது அதுவும் ஒரு வரம் தான் பிரதர். வரம் இல்லைன்னா முடியுமா அப்படின்னு தட்டிக்கிறாங்க. வரம் இல்லைன்னா இவ்வளோ உரமாக இருக்க முடியுமா அப்படின்றாங்க. அப்போது இது எப்படி போடப்பட்டிருக்கு பாருங்கள் மனதுக்குள்ளே. தேவனால் தான் அவர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது தான் இந்த வசனம் சொல்லுதே தவிர, கர்த்தர் சிலரை ஏழையாக வைக்கிறாரு அப்படின்னு இந்த வசனம் சொல்ல வரல அப்படின்றத ரொம்ப தெளிவாக என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படி சொல்ல வரல அப்படின்னு சொன்னால், முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, பாவர்ட்டி இஸ் a curse. ஏழ்மை என்பது ஒரு சாபக்கேடான ஒரு காரியம். பாவர்ட்டி இஸ் நாட் குட். எங்கேயோ மண்டைக்குள்ள ஏழ்மை நல்லது அப்படின்னு இருந்தீங்கன்னா ஏழ்மையை ஈர்த்துப்பீங்க. நீங்கள் அதை வெறுக்க வேண்டும். நோ, இட் இஸ் நாட் ஃபார் மீ. ஏழ்மை எனக்கானது அல்ல என்கிற எதிர்ப்பு உணர்வு உங்களுக்குள் இருக்க வேண்டும். அப்போ தான் அது விலகும், இருந்தாலும் விலகும், கிட்டையும் வராது.